ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். உங்களை எல்லாம் இந்த 1ஆம் தேதி வேலையில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஜூலை 1 நமக்கு ஒரு வெற்றி மாதத்தை கொண்டு வர போகுது. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு துதியோட ஆரம்பிக்க போறோம். துதி எங்க ஆரம்பிக்குதோ அங்க சாத்தான் வெளியே போயிடுவான். ஆண்டவர் உள்ள வந்துடுவாரு. நம்ம துதியோட இப்ப இந்த 1ஆம் தேதி வேலையை ஆரம்பிக்கிறோம். சக்சஸ்ஃபுல்லா இந்த மாதத்தை ஆண்டவர் நடத்த போறாரு. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா யெகோவா ஈரே தந்தையாம் இயேசு அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா மன மகிழ்ச்சியோட ஆண்டவர் தந்த ஒரு கம்பீரத்தோடு பாடலாம். ஹல்லேலூயா. ஆமென். Ego
பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கூட இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, சர்வமுள்ள ராஜாவே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பமே, என் ஷடாய் உம்மை துதிக்கிறேன். யெகோவா ஈரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடக்கம் முதல் இறுதி வரை என்னோடு நீர் கூட இருக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ரபாலா ஷாதரா, வல்லமை இறங்குவதா, மகிமை இறங்குவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி வேலையில தேவ ஜனங்களே, உங்களை பார்க்கறதுல, உங்க கூட ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப அதிகமாக ஆசையாக இருக்கேன். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த செய்தியை ஆண்டவர் கொடுக்க வைக்கிறாரு. கடந்த 3 மாதமாக இந்த வாக்குத்தத்த செய்தியை கொடுக்க வச்சுட்டு இருக்காரு. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதமும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், பிதாவே, நான் இந்த மாதம் என்ன வார்த்தையை என்னை சார்ந்த ஜனங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் தெளிவாக என்கிட்ட ஒரு வார்த்தையில் இடைப்பட்டார். ஏசாயா 65:8 அந்த வசனத்தை காமிச்சு இது பேசு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த வசனம், என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் என்ற வசனம். மிக அருமையான வசனம். இப்போ இருக்கிற கொரோனா பிரச்சனையில நம்ம எல்லாம் கலங்கிட்டு இருக்கிறோம். உயிர் வாழ்வோமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய ஊழியக்காரன் நிமித்தம் அனைத்தையும் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லை. எல்லாமே அழிஞ்சு போகும், எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் ஓடிட்டு இருக்கு. பெரிய பெரிய பட்டணம், அமெரிக்கா, பிரேசில், மெக்சிகோ, இன்னும் பல தேசங்கள், சீன தேசம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டெமாலிஷ் ஆயிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நம்ம இந்தியாவுக்கு இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இந்திய ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் இப்போ அழிய ஆரம்பிச்சிட்டாங்க. வேதனையா இருக்குது, கண்ணீர் வருது. அதை கேட்கும்போது நம்ம பாதுகாக்கப்படுவோமா அப்படிங்கிற கூக்குரல் தான் நமக்கு கேட்குது எங்க பார்த்தாலும். ஆனால் ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய ஊழியக்காரர் நிமித்தம், என்னுடைய ஊழியக்காரர் நிமித்தம், என்னுடைய வேலையை செய்கிற ஊழியக்காரர் நிமித்தம் நான் தேசத்தை முழுவதுமாக அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு 50% கேரண்டி ஆயிடுச்சு. அதை நினைச்சு நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஒரு 50% ஆண்டவர் நமக்கு தந்திருக்காருக்காக நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் இழந்தாரு. ஆனா நம்ம ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத அருமையா பாருங்க. ஏசாயா 65:1 அருமையா சொல்லப்பட்டிருக்குது. என்னுடைய ஜனங்களுக்காக நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என்னுடைய ஜனங்களுக்காக, அதாவது என்னை தேடாதவங்களுக்காக நான் முன்னாடி போய் நிற்கிறேன். அவங்க என்னை பார்க்கட்டுன்னு சொல்லி நான் முன்னாடி போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்று, என்னை கேள்விப்படாதவங்க கிட்ட நான் போய் பக்கத்தில் நிற்கிறேன். என்னை கேட்டுக்கோங்க, என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க காது பக்கத்தில் போய் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இதுவரைக்கும் என்னை தெரியாதவங்க கிட்ட நான் தான் இயேசு அப்படின்னு போய் சொல்லி நிற்கிறதா ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 65:1 பாருங்க. தேடப்படாதவங்கனால நான் தேடப்பட்டேன், கேள்விப்படாதவங்கனால நான் கண்டறியப்பட்டேன் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. இன்னைக்கு அமெரிக்கா தேசத்தில் எடுத்தீங்கன்னா ஹூ இஸ் ஜீசஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்லி அண்ணன் மோகன்சி மீட்டிங்கில் சொன்னாங்க. we don't want Jesus அப்படிங்கிறாங்களாமா. எங்களுக்கு எதுக்கு இயேசு, we are settled அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இயேசு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்படி ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுங்க, இங்கிலீஷ் பைபிள் அழகா சொல்லியிருக்கு. all the day my hands have been stretched out அப்படிங்கிறாரு. என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் உங்களை நோக்கி நீக்கப்பட்டுட்டே இருக்குது. என்னோட கரங்கள் நீட்டப்பட்டுட்டே இருக்குது. வா மகனே, வா மகனேன்னு சொல்லி என்னுடைய கரம் உங்களை நோக்கி
நீட்டப்பட்டுட்டே இருக்குது, நீங்க தான் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுறாரு. நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பான வழிக்கு போனா நம்ம உள்ள எவ்வளோ துக்கப்படும். அப்போ நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளை உருவாக்கின தெய்வம் எவ்வளவா வேதனைப்படுவாரு. நினைச்சு பாருங்க. அவர் கரங்களை நீட்டிகிட்டே இருக்கிறாருன்னு சொல்றாரு. நான் உங்களுக்காக தான் கரங்களை நீட்டிகிட்டே இருக்கேன், என் பின்னாடி வந்துருங்க, என் கூட வந்துருங்க, மனம் திருந்திருங்க, பரிசுத்தமாயிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. மற்ற தெய்வத்தை எவ்வளவோ நானும் வேண்டியிருக்கேன், ஆனா எந்த தெய்வமும் இப்படி நம்ம பின்னாடியே வந்து எங்கிட்ட வா எங்கிட்ட வா எங்கிட்ட வான்னு சொன்னதே கிடையாது. எத்தனையோ டெம்பிள்ஸ் நான் போயிருக்கேன், அங்க போய் அப்படியே உருண்டிருக்கேன், அங்க போய் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், நிறைய பிரயாசத்தோடு போயிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அழகு குத்திக்கிறாங்க, வேர் எடுத்து தலையில் வச்சுட்டு மலை மேலே ஏறி போகிறாங்க, இன்னும் அந்த என்னமோ ஒன்று தூக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ கஷ்டம், நடந்து போகிறாங்க, பாத யாத்திரை போகிறாங்க, எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அந்த அவங்க தெய்வத்துக்காக எவ்வளவோ சிரத்தை எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம தெய்வம் அதையெல்லாம் செய்யாம நமக்காகவே நான் இங்க இருக்கேன்னே சொல்லிட்டு நம்ம பின்னாடியே வர்றாரு. நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, மனம் திரும்பினா போதும், என் பின்னாடி வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. How great God is, how great God we have, how great God, how wonderful God, how almighty God we have, very wonderful God. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் ருசிச்சு பார்த்துருக்கேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏசாயா 65:3 பாருங்க, நம்ம ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு. கீழே வசனங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, தோட்டத்துல பலியிடுறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கலுக்கு தூபம் காட்டுறாங்க, இறந்தவங்களோட சமாதியில போய் உட்காந்துட்டு பன்றி இறைச்சியை சாப்பிட்றாங்க, இரவு முழுவதும் அங்கேயே இருக்காங்க. அவங்களோட பாத்திரங்கள் ஃபுல்லா அசுத்தமா இருக்குது, தீட்டா இருக்குது. ரொம்ப ஆண்டவர் துக்கப்படுறாரு. உண்மையான தெய்வம் நான் இங்க இருக்கிறேன், ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு வெளியே போய் எல்லாரும் இப்படி நாசமாகறாங்களே, மோசமாகறாங்களே அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இத்தகையான அக்கிரமான காரியங்களை செய்து நான் பரிசுத்தன் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள் என்று ஆண்டவர் வேதனைப்படுறாரு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு வேற சொல்லிக்கிறான் நம்ம தான். ஆனா ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறாரு, ரொம்ப மனவேதனைப்படுறாரு. ஆனா 6ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவர் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பாரு. 6ஆம் வசனம் பாருங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு நான் மௌனமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இனி நான் மௌனமா இருக்க போறது கிடையாது. சரிக்கு சரி கட்டுவேன் அப்படிங்கிறாரு, சரிக்கு சரி கட்டுவேங்கிறாரு. ரொம்ப ஆதங்கத்தோட பேசுறாரு, ரொம்ப வேதனையோட பேசுறாரு. சரிக்கு சரி கட்டுவேங்கிறாரு. இனி நீங்க தீட்டானதை தொடாதீங்கிறாரு, இனி அசுத்தமானதை தொடாதீங்கிறாரு, இனி வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு நேரம் திருப்புங்கிறாரு. இனி நீ உன்னோட மனதுல அக்கிரமான சிந்தைகளை சிந்தித்துக் கொண்டு இருக்காருன்னு சொல்றாரு. எனக்கு நேரா திரும்பு, இதுவரைக்கும் நான் பொறுத்துட்டேன், இனிமேல் நான் பொறுக்க மாட்டேங்கிறாரு. இனிமேல் நான் பொறுக்க போவதில்லை, சரிக்கு சரி கட்டுவேங்கிறார். அந்த வசனம் நல்லா படிச்சு பாருங்க. 6ஆம் வசனம், மௌனமா நீ இருக்க மாட்டேன்டாரு. அதனாலதான் இப்ப கொரோனா வந்திருக்கு, அதனாலதான் வெட்டுக்கிளி வந்திருக்கு, அதனாலதான் மத பிரச்சனை வந்திருக்கு, அதனாலதான் ஜாதி பிரச்சனை வந்திருக்குது, அதனாலதான் அமெரிக்கா உள்நாட்டு கலவரம் வந்திருக்குது, அதனாலதான் சீனாவுக்கு இந்தியாவுக்கு பெரிய போர் வர தயாரா இருந்துட்டு இருக்குது. நாடு சுடுகாடாயிருச்சு, நாடு சுடுகாடாயிருச்சு, நாடு சுடுகாடாயிருச்சு. வேதனையா இருக்கு. ஏன் இப்படி? எல்லாம் நம்மளுடைய அக்கிரமம், நம்மளுடைய பாவம், நம்மளுடைய மீறுதல். ஆண்டவர் பொறுக்க மாட்டேங்கிறாரு, வைராக்கியமா இறங்கிட்டாரு. இனி நான் தேசத்தை அழிக்காம விட மாட்டேன் வைராக்கியமா இறங்கிட்டாரு. ஒரே ஒரு காரணம், என்னுடைய ஊழியர்கள் இருக்காங்க, அவங்கனால நான் பார்த்துட்டு இருக்கிறேன்,
அவங்களால இனியும் நான் என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே நான் 50% அழிச்சிருவேங்கிறாரு. மீதியா நீ கொஞ்சம் பேர் தான் இருக்க போறீங்க. இப்பவே பரிசுத்தத்துக்கு திரும்பிடுங்க. இப்பவே மனம் திரும்பிடுங்க. ஆண்டவருக்கு நேரா ஆண்டவர் வந்துருங்க. நம்ம எவ்வளவு நல்லா இருந்தோம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு நல்லா இருந்தோம். சங்கீதம் 77:5 தாவீது எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காருன்னு பாருங்க. சங்கீதம் 77:5 பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். நித்திய காலமாய் தேவன் தள்ளி விடுவாரோ என்று பயப்படுறாரு. கீழே வர வசனங்கள் எல்லாம் பாருங்க. ஆதி காலத்துல நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், எவ்வளவு நிம்மதியா இருந்தோம். ஜாலியா குழந்தைகளோட இந்த லீவுக்கு ஜாலியா பிக்னிக் போயிருப்போம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்போம், சந்தோஷமா இருந்திருப்போம். ஆறு குளம்னு சொல்லி நல்லா விளையாண்டு இருப்போம். நம்ம குழந்தைகள் விளையாண்டு இருப்பாங்க. இன்னைக்கு எங்கேயுமே போக முடியல, எந்த இடத்துக்கு போக முடியல, வீட்டை விட்டு வெளியே போக முடியல. எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. மறுபடியும் அந்த 77:5 சங்கீதம் 77:5 பாருங்க. நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ ஏங்கிறார் தாவீது. இது பர்மனன்ட் ஆகிடுவாரோ, இந்த லாக்டவுன் பர்மனன்ட் ஆயிருமோ அப்படின்னு நம்ம நினைக்கிற சூழ்நிலையில தாவீது கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோது தயை செய்யாது இருப்பாரோ. எவ்வளவு வேதனைப்படுறார் பாருங்க தாவீது. என்னோட ஆண்டவர் இனி ஒருபோது தயை செய்யாது இருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ. அவர் கிருபையில ஐஸ்வர்யவான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் கிருபையினால இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ. வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. வாக்கு தத்த தலைமுறைக்கும் ஒளிஞ்சிருச்சோ. அவர் சொன்ன வாக்கு தத்தம் எல்லாம் நீ சுகமா வாழ்வாய், நீ நீடித்த நாட்களாய் வாழ்வாய் அப்படின்னு தான் ஆண்டவரோட வசனம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி இல்லை. வாக்கு தத்தம் எல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சோ நம்ம நினைக்கிற சூழ்நிலையில இருக்கும். தேவன் இரக்கம் செய்ய மறந்தவரோ, இந்த வாக்கியம் நல்லா படிச்சு பாருங்க. தாவீது எவ்வளவா ஏங்குறார். தேவன் இரக்கம் செய்ய மறந்தவரோ, அவருடைய கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என புலம்புகிறார். தன்னுடைய உருக்கமான இரக்கங்களை அடைச்சு கொண்டாரோன்னு வேதனைப்படுறாரு, புலம்புறாரு. நம்முடைய ஒட்டுமொத்த மக்களுடைய புலம்பலும் இன்னைக்கு அதான் இருக்கு. நம்ம எரேமியா சொல்ற மாதிரி இப்ப மீதி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் புலம்பல் 3:22 பாத்தீங்கன்னா, நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. நமக்கு நிர்மூலம் இப்ப இதுவரைக்கும் ஆகல. இதுக்கு காரணம் கர்த்தரோட கிருபை தான். அதுதான் நம்மளை தாங்கிட்டு இருக்குது. அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லைன்னு வேதம் சொல்லுது. அதனாலதான் இன்னி பிழைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா மனம் திரும்பலைன்னா நம்மளுடைய பாவங்களை ஒவ்வொன்னா நம்ம சரீரத்தை விட்டு வெளியேற்றிட்டு இருந்தோம்னா, பரிசுத்த வாழ்க்கை வந்துட்டு இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளைய ஆதரிச்சிருவாரு. உடனே நீங்க நாளைக்கே அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. கஷ்டம்தான். ஒரு நாளைக்கு ஒரு 10 சிகரெட் குடிக்கிறவங்க ஒரே நாளைய விடுறது சிரமத்தான் இருக்கும். ஆனா விட்டுட்டாங்கன்னா அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா படிப்படியா 5 ஆக்குங்க, 4 ஆக்குங்க, 3 ஆக்குங்க, 2 ஆக்குங்க, 1 ஆக்குங்க, கம்ப்ளீட்டா வெளியே வந்துருங்க. பாவத்தை விட்டு வெளியே வந்துருங்க. கடவுள் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. ஆனா பயப்பட தேவையில்லை. ஏன்னா முடிக்காலங்கள் நிமித்தம் நம்மளை ஆண்டவர் பாதுகாப்பாரு. அதை சொல்லிட்டாரு இந்த மாசம். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. ஏசாயா 65:8 பார்த்தோம்னா, ஒரு திராட்சை கொலையில ரசம் காணப்படும் போது அதை அழிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதுல அந்த ரசத்துல ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி தான் என்னோட ஊழியக்காரங்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தினால உங்களை நான் காப்பாத்துவேன். அந்த ஆசீர்வாதம் இருக்கிறனால உங்களை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு வார்த்தையை கொடுத்துட்டாரு. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன் இந்த ஊழியக்காரங்களை நிமித்தம் ஆண்டவர் இப்படி ஒரு ஆசீர்வாதம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்கும்போது ஆண்டவர் உணர்த்தினாரு. நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாரு.
இயேசு கூட 12 சீசர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீசர்களும் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்கிறது இப்ப பாருங்க. இயேசுவோட சீசர் பேதுரு தலைகீழா சிலுவையில் அடிச்சு கொண்டாங்க. அவர் சொல்றாரு, பேதுரு அவரை சிலுவையில நேரத்தை அடிக்க போனாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இயேசுவுக்கு எந்த விதத்திலும் நான் நிகர் கிடையாது. சாகும் போது கூட இயேசு மாதிரி என்னை சிலுவையில் நீங்க அடிச்சிடாதீங்க, இயேசு நான் நிகரே கிடையாது. இயேசு ஒருவர் தான் நிகர், நான் நிகர் இல்லை. அதனால என்னைய தயவு செஞ்சு தலைகீழா சிலுவையில தொங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. அவர் வேண்டுதல் நிமித்தம் பேதுரு தலைகீழா சிலுவையில அடிக்கப்பட்டாரு, கொலை செய்யப்பட்டாரு. யாக்கோபு பார்த்தீங்கன்னா தலை வெட்டப்பட்டு இறந்தாரு. யோவானை பார்த்தீங்கன்னா கொப்பரச்சட்டியில யோவானை தூக்கி வீசினாங்க. ஆனால் யோவான் மரிக்கல, காப்பாற்றப்பட்டாரு. மத்தேயு பார்த்தீங்கன்னா அவரை தலையை வெட்டி கொலை செஞ்சாங்க. சீமோனை பார்த்தீங்கன்னா அவர் சூரிய கடவுளை வணங்க மறுத்ததுனால அவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க. பர்தலோமேயு இயேசுவோட நற்செய்தியை உலகத்துக்கு அறிவிச்சாரு, அதனால அவரை கொலை செஞ்சாங்க. அந்திரேயா சவுக்காலையே அடிச்சு அவரை கொண்டாங்க. தோமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு மலை உச்சியில, அப்போ பின்னாடி போய் அவருக்கு தெரியாமையே போய் ஈட்டியில குத்தி அவரை கொலை செஞ்சுட்டாங்க. பாருங்க எப்படியெல்லாம் ஒரு முடிக்காரங்களை பாதிச்சிருக்காங்கன்னு பாருங்க, எப்படியெல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க, எப்படியெல்லாம் அவங்க ரத்தம் சிந்திருக்காங்கன்னு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால உணர முடியுது. பிலிப்பு எடுத்துட்டீங்கன்னா ரோம் அரசரோட மனைவிய அவரு இயேசுவுக்கு உள்ள கொண்டு வந்திருப்பாரு. அதன் நிமித்தம் அவரை கொலை செஞ்சாங்க. ததேஷ் பார்த்தீங்கன்னா கல்லால் அடிச்சு அவரை கொலை செஞ்சிருக்காங்க. மத்தியாஸ், யூதாஸ் பதிலாக வந்த மத்தியாஸ், இந்த யூதாஸ் பதிலாக சேர்க்கப்பட்ட மத்தியாஸ் கல்லால தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டாரு. எவ்வளவு சோதனை தாங்கியிருக்காங்க பாருங்க, எவ்வளவு வேதனையை தாங்கியிருக்காங்க, எவ்வளவு வேதனை. இதுக்கெல்லாம் ஆசீர்வாதமா தான் அவங்க சிந்தின ரத்தத்துக்காக தான் ஆண்டவர் நம்மளை இன்னும் அழிக்காம வச்சிருக்காரு. கவனத்துல கொள்ளுங்க. அந்த ஊழியக்காரருக்காக நம்ம என்ன பண்ணோம்? அண்ணன் மோகன் ஸ்லாஸ் சொன்ன எடுத்தீங்கன்னா 100 நாளா அந்த தேவ மனிதர் வேண்டிக்கிட்டே இருக்காரு, முட்டியோட கதறிட்டே இருக்காரு, நிக்க முடியாம நிக்கிறாரு. எவ்வளவு வேதனை படுறாரு. யாருக்காக? அவர் பேரு போலுக்காகவா? அவருக்கு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவர் ஜாலியா வீட்டுல தூங்கிட்டு இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அவர் அப்படி இருக்கல. நம்ம ஜனங்களுக்காக இந்த கொரோனா அழியணும்னு 100 நாளா எவ்வளவு பாடுபடுறாரு. நம்மளும் அவர் கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அது தெரியும் எவ்வளவு வேதனைன்னு. இப்படியெல்லாம் ஊழியக்காரங்க இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் வந்து இந்த தேசத்தை முழுவதுமா அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதை மனசுல வைங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. எந்த பாஸ்டர்களும் எந்த போதகர்களும் இந்த கொரோனா நேரத்துல யாருக்குமே எந்த உதவி செய்யல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம புலம்பிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்னையும் போன் பண்ணி கேட்குறாங்க, உங்க போதகர் என்ன செஞ்சாரு, அந்த சர்ச்சில் அதை செஞ்சாங்க, இந்த சர்ச்சில் இதை செஞ்சாங்க, உங்க போதகர் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அவங்க எல்லாம் நல்லது செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னும் நிறைய போதகர்களும் அந்தரங்கமா நிறைய உதவிகளை எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க. அது வெளியே தெரியாது. இந்த கைக்கு வலக்கை கொடுக்கறது இடக்கைக்கு தெரியாம நிறைய செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்காரு. அந்த அன்பை அவங்க ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய செய்வாங்க. அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம என்ன செஞ்சோம்? ஊழியக்காரங்களை குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம்? அதை ஒரு நிமிஷம் நினைப்போம். யாரோ செய்யணும்
தண்ணின்னு சொன்னாரு, மனம் உருகினாரு, வேதனைப்பட்டாரு, கண்ணீர் வடிச்சாரு, ஆணிகளால கடவப்பட்டாரு, முட்களால குத்தப்பட்டாரு. நம்ம என்ன செஞ்சோம்? இயேசு நமக்காக எவ்வளவு பாடுபட்டாரு, எவ்வளவு வேதனைப்பட்டாரு, எவ்வளவு கண்ணீர் வடிச்சாரு. நம்ம பாவங்களுக்காக, நம்ம செஞ்ச குற்றங்களுக்காக அவர் அநியாயமா தண்டிக்கப்பட்டார் அல்லவா? இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரை கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோம்? உயிரை கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோம்? நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனை இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனை இன்று நாம் அறியோமே. கொரோனா முடியல நம்ம சொல்றோமே, ஏன் முடியல? நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னோம்? நம்ம எத்தனை பேருக்கு ஆதாயப்படுத்தணும்? எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தோம்? எத்தனை பேருக்கு உண்மையான சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தோம்? இயேசுவுடைய வார்த்தை எத்தனை பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம்? எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்தோம்? நினைச்சு பாருங்க. மனசு குத்தப்படும், மனசு வேதனைப்படும். நீங்க மட்டும் நல்லா இருக்கீங்க, நான் மட்டும் நல்லா இருக்கேன். எத்தனை பேருக்கு நம்ம நல்லது எதுன்னு சொல்லிக் கொடுத்தோம்? எத்தனை பேர் பரிகரிக்கிறாங்க? விஷயம் தெரியாம எத்தனை பேர் இருக்காங்க? பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாம எத்தனை பேர் இருக்காங்க? நினைச்சு பாருங்க. வேதனையா இருக்கும். நினைச்சு பாருங்க. எத்தனையோ பேர் கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, உண்மை எதுன்னு தெரியாது. வழக்கைக்கு இடக்கைக்கு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. தேவ ஜனங்கள், வழக்கைக்கு அவங்களுக்கு இடக்கைக்கு வித்தியாசம் தெரியாது. நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தான் இந்த வழியில போங்க, இந்த வழி தப்புன்னு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக நமக்கு இயேசு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு. சத்தியத்தை நமக்கு அதற்காக இயேசு சொல்லிக் கொடுத்திருக்காரு. உணருங்க. நீங்க இன்னைக்கு புறப்படுங்க. இன்னைக்கு ஊழியம் செய்ய புறப்படுங்க. இயேசு உங்களை எதிர்பார்க்குதா? ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனை இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனை இன்று நாம் அறியோமே. கர்த்தர் போனால் வந்திடுவாரே, கர்த்தர் போனால் வந்திடுவாரே. அன்று அதன் பலன் கொண்டு வருவாரே, அன்று அதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், சொல்லிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா. இந்த பாடல் எவ்வளவு அருமையா நமக்கு உணர்த்துது. இயேசுவோட ஊழியம் செய்யறது எவ்வளவு பாக்கியம், இயேசுவோட பணியை செய்யறது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம நினைச்சு பாருங்க. 2 நாளாகும் 7:14 என்ன சொல்லுது? என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் தலைகளை தாழ்த்தி மனம் திரும்பும் போது தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம
மனம் திரும்புற செய்தியை எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம்? நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை பேர்த்த நம்ம மனம் திரும்ப வச்சிருக்கோம்? சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கோமா? சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறோமா? நினைச்சு பாருங்க. நான் என்னுடைய லெவலுக்கு நான் சொன்னா ஆண்டவருக்கு உண்மையா சொல்றேன், நான் நிறைய பேர்த்துக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் ஆண்டவர் முன்னாடி கண்டிப்பா என்னால் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். இனி என்னை சார்ந்த நண்பர்களுக்கு நிறைய சத்தியங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர்த்த நான் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வச்சிருக்கேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். உங்களாலையும் சொல்ல முடியணும். அதுதான் இயேசு எதிர்பார்க்கிறது. இதுவரைக்கும் நீங்களும் எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஆனா இயேசு என்ன நினைக்கிறான்? அது பத்தாது. ஏன்னா எல்லாரும் மனம் திரும்பிட்டா தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஏன் இன்னைக்கு கொரோனா அழியலன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கறத விட ஜனங்களை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தோம்னா சீக்கிரமே கொரோனா தன்னை போல ஆண்டவர் துரத்திடுவாரு. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. இதுதான் யோசுவா அருமையா சொல்லியிருப்பாரு. யோசுவா 3:5 உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம்னா நாளைக்கு கண்டிப்பா அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருவாரு. நம்ம அவர்கிட்ட கெஞ்ச வேண்டியது இல்லை. இப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், அது ஒரு சைடு ஆண்டவர்கிட்ட இறக்கத்தை கொண்டு போயிட்டு இருக்குது. அதுக்கு ஆனா மனதார ஆண்டவர் நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லலாம். இப்போ எல்லாரும் நினைப்பாங்க, மோகன்சி இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு, என்ன நடந்ததுன்னு. ஆனா இந்த ஒரு மாசமா எல்லாரும் ஃப்ரீயா வெளியே போயிட்டு இருக்கிறோம். அது யாருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணமே அண்ணன் மோகன்சி ஜெபத்தினால தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவரை சார்ந்தவங்க நம்ம எல்லாரும் 100 நாளா ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் எதையாவது செஞ்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. அதனால தான் இந்த ஒரு மாசமா நம்ம வெளியே போயிட்டு இருக்கோம். நம்ம தொழிலை செய்ய முடியுது, நம்ம நல்லா சாப்பிட முடியுது, நம்ம நல்லா வெளியே போய் ஜாலியா இருக்க முடியுது. அதே இந்த மாசமும் நம்ம வெளியே போகாம இருந்திருந்தோம்னா என்ன நினைச்சிருக்கு யோசனை பண்ணி பாருங்க. இப்பவே நிறைய பேர் அப்செட் ஆகி தற்கொலை முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்கெல்லாம் இனி விடமாட்டாரு. அதற்காகத்தான் ஒவ்வொன்றா ஆண்டவர் சரி பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல நம்மளை சரி பண்றாரு. நம்மளை சரி பண்ணாதான் மற்றவங்க சரி பண்ணப்படுவாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம சத்திய வார்த்தைகளை, அவருடைய ஊழியத்தின் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போய் வீதி எங்கும், தெருவெங்கும், நாடெங்கும், ஊரெங்கும், பாரெங்கும், உலகமெங்கும் போய் சொல்லணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. அதை நம்ம செய்யும் போது கண்டிப்பா அற்புதம் நடக்கும். நீங்களும் அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த 1ஆம் தேதி உங்களுக்காக நமக்காக ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை ஊழியக்கார நிமித்தம் இந்த தேசத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால ஒரு ஆபிரகாமின் நிமித்தம் லோத்து நிமித்தம் ஒரு ஆபிரகாமின் நிமித்தம் லோத்து காக்கப்பட்டாரு. ஒரு நினிவே பட்டணம் ஒரு யோனாவின் நிமித்தம் காக்கப்பட்டது. ஒரு எகிப்து தேசனோட பஞ்சம் யோசேப்பின் நிமித்தம் விளக்கப்பட்டது. அதே மாதிரி தான் நம்ம அண்ணன் மோகன்சி நிமித்தம் இந்த நம்ம பட்டணம் எல்லாம் காக்கப்பட்டு வருது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் நிறைய ஊழியர்கள் அந்த மாதிரி எழும்பணும். நம்ம இன்னும் ஜெபிக்கணும். இன்னும் நம்ம எழும்பணும். நம்ம ஜெபிக்கிறது மட்டும் பத்தாது, இன்னும் நம்ம எழும்பி ஊழியம் செய்யணும். பல பேருக்கு சத்தியங்களை சொல்லி கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த 1ஆம் தேதி வேலையில் இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்த போகிறோம். இனிமேல் வர்ற எழுப்புதல் பயங்கரமா இருக்கும். மனம் திரும்புதலோட வர எழுப்புதல் எவ்வளவு பயங்கரமா இருக்கு, எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு நம்ம எல்லாம் பார்க்கத்தான் போறோம். அதனால நம்ம மகிழ்ச்சியா இந்த மாசம் முழுவதும் ஒப்புக்கொடுங்க. இந்த மாசம் முழுவதும் நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. இந்த மாசம் முழுவதும் ஒரு நாள் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். யாருக்காவது எதையாவது ஒண்ணு, உங்களுக்காக எதையாவது ஒண்ணு விதைப்பேன் ஆண்டவரே. நான் விதைப்பேன் ஆண்டவரே. உங்களுக்காக விதைச்சு அதன் பலனை எடுத்து அவங்க கையில கொடுத்து அந்த மகிழ்ச்சியை நானும் சந்தோஷமா உங்ககிட்ட நான் சொல்லுவேன் ஆண்டவரே. ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சந்தோஷப்படுகிறோடு சந்தோஷப்படுங்க, துக்கப்படுகிறோடு துக்கப்படுங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு துக்கத்துல இருக்கோம், நம்மளும் வேதனை போட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கோம். இனி சந்தோஷத்தையும் அவங்களோடு சேர்ந்து நம்மளும் அனுபவிக்க போறோம். இந்த 1ஆம் தேதி எல்லாத்தையும் நான் பிளஸ் பண்ணி ஆண்டவரோட செய்தி கொடுத்தமைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 1ஆம் தேதி எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி முழுவதும் ஆவியானவரே எங்களை நீ பரிசுத்தப்படுத்தி ஆவியானவரே வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும், இந்த ஜூலை மாதம் முழுவதும் அப்பா
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த ஜூலை மாதம் முழுவதும் தேவைகள் அனைத்தையும் நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஆவியானவரே உமது கிருபை அவங்களோடு அனுதினமும் இருக்கட்டும் ராஜா. அவங்களை கர்த்தாவே உமது பரிசுத்தம் காத்துக்கொள்ளட்டும். அவங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க ஆவியானவரே. உமது கரங்களினால அவங்களை மூடி மறைச்சுக்கோங்க ஆவியானவரே. என் தகப்பனே கிருபை செய்யுங்க. ஒவ்வொருத்தருடைய அன்னம் தண்ணி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய பண்டக சாலையெல்லாம் நிரம்பி வழியட்டும். என் தகப்பனே அவங்க செய்யற தொழிலெல்லாம் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் ராஜா. அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்பா. உமது கிருபைக்குள்ள அவங்களை காத்துக்கொள்ளுங்க. உமது சிறகுக்குள்ள அவங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே என் தகப்பனே உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தகப்பனே இவ்வளவு நேரமாய் நீர் எங்களோடு இருந்தவைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. God bless you. God bless you. Hallelujah.